ஓம் நமச்சிவாயா. போன வீடியோவில் மீன லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதியான கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் மேச லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யாருங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற ராசி கட்டத்தில் 1 அப்படின்னு போட்டிருக்கிறது மேஷம். அதில் லா அப்படின்னோ அல்லது லக்கு அப்படின்னு எழுதி கிராஸாக ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதற்கு மேஷ லக்னம் அப்படின்னு பொருள். இப்போ மேஷ லக்னத்திற்கு உரிய கிரகம் எது அப்படின்னா செவ்வாய். அதே செவ்வாய் தான் நேர் எதிரே விருச்சிகம் ராசிக்கும் சொந்தக்காரர், அதாவது 8ஆம் வீட்டினுடைய அதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும். சுக்கிரனை 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும். புதன் கிரகத்தை 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உடையவர் அல்லது அதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும். சந்திரன் 4ஆம் வீட்டிற்கு அதிபதி, சூரியன் 5ஆம் வீட்டிற்கு அதிபதி, குரு பகவான 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும். சனி பகவான 10ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும். ஒவ்வொரு ராசியின் அதிபதிகள் யாரு அப்படிங்கிறத 12 வீட்டு அதிபதிகளை கொண்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மேச லக்னக்காரங்களுக்கு 1ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் திசை நடக்கும் பொழுது அல்லது செவ்வாயினுடைய புத்தி நடக்கும் பொழுது தேகத்தில் ஏதேனும் தொந்தரவோ துன்பமோ ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுபோல ஒவ்வொரு வீட்டு அதிபதியினுடைய திசா காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி வர்ற வீடியோக்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.